தீட்டுள்ளவன் வரப்போறதில்ல. பேதைகள் திசை கெட்டு போவதில்லை. பேதைகள் திசை கெட்டு போக மாட்டாங்க. மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் அந்த பாதையில போவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ரேமா வாக்குத்தத்த ஆராதனையில் இருக்கிற நீங்க அந்த பாதையில ஜெயகம்பீரத்தோட போறத இந்த மாசம் பார்க்க போறீங்க. சில தீட்டு உங்களை விட்டு விலகும். சில பேதைகள் திசை கெட்டு போகாம உங்களை பார்த்து உங்க லைன்ல வரதை நீ பார்ப்ப. ஆமீன் சொல்லுங்களேன். பேதைகள் என்பது ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவன், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவன். அவனை இந்த உலகம் ஏமாத்திருச்சு. ஆனா இப்போ அவர்கள் உன் வெளிச்சத்திற்குள் வரப்போகிறார்கள். ராஜாக்கள் உன்னை தேடி வரப்போறாங்க. கர்த்தருடைய ஜனங்கள் உன்னை தேடி வரப்போறாங்க. தேவன் உனக்கு செய்கிற நன்மையை நீ பார்க்கத்தான் போற. நாள்பட்ட பாடு, குஷ்டம், தீட்டு என்பது குஷ்டம் பைபிள் சொல்லுது. நாள்பட்ட பாடு, நாள்பட்ட பிரச்சனை, நாள்பட்ட சாபம், நாள்பட்ட பலவீனம், நாள்பட்ட அவிசுவாசம், நாள்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் டெஸ்ட்ராய்ட் ஆக போகிறது. அவையெல்லாம் அழிக்கப்பட போகிறது. ஐயா, நாள்பட்ட நரம்பு பிரச்சனைங்க அழிய போகுது. நாள்பட்ட எலும்பு பிரச்சனைங்க அழிய போகுது. நாள்பட்ட மசில் பெயினுங்க அழிய போகுது. நாள்பட்ட கடங்க கொடுத்து தீக்க போற. நாள்பட்ட தலைவலிங்க ஓட போகுது. கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் செய்ய போறாரு. இந்த மாசம் அது நடக்கும். இந்த மாசம் தொடங்கி அது நடக்கும். இந்த மாசத்துக்கு மட்டும் இல்லை, இந்த 4 மாசம் வாக்குத்தத்தம் மாதிரி வச்சுக்கோ. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த மாசம் இதுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் வாங்குவோம் ஆண்டவர்ட்ட. இந்த 4 மாத காலங்கள் இதெல்லாம் நடக்க போகுது. ஆமா, கைவிடப்பட்ட நொந்த ஸ்திரியா நீ இருந்தில்ல, இனி கைவிடப்பட்டவளா இருக்க மாட்டேன். நீ கர்த்தர் உன்னை ஜெயகம்பீரத்துல மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு சொல்லுங்க, வாயை திறந்து, சீயோனுக்கு, சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நீ திரும்பி வருவ, நீ திரும்பி வருவ. பழைய பலத்தோட எவ்வன ஜனமாய் நீ வருவ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?